வெல்கம் டு இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் 2 சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு மகிழ்னும் நானும் ஒரே வீடியோவில் தோன்றுகிறோம். இதற்கிடையில் அவர் பல்வேறு திரைப்பட பணிகள், அதில் குறிப்பாக பாம் அந்த திரைப்படத்தினுடைய வசனங்களில் அவர் பணியாற்றி இருக்கிறார். அதற்கு நம்முடைய நேயர்கள் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதுபோக இன்னொரு பெரிய படம், அது சொல்லாமா? சொல்லலாம், அது நடக்கும்போது பார்த்துக்கங்க. ஒரு முக்கியமான படம், பெரிய படம், அதுலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நிறைய படங்கள் தொடர்ந்து கமிட் ஆகியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ந்தன். நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் 2 பேரும் கலந்து கொண்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, மேலே ஏறி வாரம் இது கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற நிகழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெற்றது. அதில் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை, சமூக நலத்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, எல்லா துறையும் இணைந்து ஒரு ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் கோஆர்டினேஷன் அப்படின்றது அந்த திட்டங்களில் வெளிப்படுது. இல்லை, ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுல இத்தனை துறைகள். இப்போ நீ காலையில் தங்கச்சி பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். அவனை இது பார்க்க சொல்லிவிட்டு நீ யூ ஷுட் பி ப்ரவுட், நீ இதில் பெருமைப்படணும் பாரு. எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன் நான், ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரு தனியார் மேனேஜ்மெண்ட் அது ஒரு குழந்தை மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லுது. நாங்கள் ஸ்விம்மிங் சொல்லித்தரோம், அது சொல்லித்தரோம், இது சொல்லித்தரோம்னு சொல்லி காசு வாங்குறாங்க. அரசாங்கத்தினுடைய இத்தனை துறைகள் சேர்ந்து இவ்வளோ முதலீடு செய்யுது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் கல்வி வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயோ யாரோ பண்ணாங்க, அது பாட்டாக படித்து அப்படி வளர்ந்துச்சு அப்படி இல்லாமல் இத்தனை துறைகளோட கோஆர்டினேஷனோட ஒரு குழந்தை மேலே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒவ்வொரு குழந்தை மேலேயும் தனியார் பள்ளிகளில் செலவழிக்கப்படுற, தனியார் பள்ளிகளில் நம்ம காசு கொடுப்போம், அவன் வாங்கி கொண்டு அவன் பாக்கெட்டில் சேர்த்துப்பான். அதில் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த குழந்தை மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கம்மி. ஆனால் நம்ம வரி பணத்திலிருந்து இலவசம் இது கண்டிப்பாக கிடையாது. அரசு பள்ளிங்கிறது நம்ம பள்ளி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் நம்ம காசு இன்வெஸ்ட் செய்யப்பட்டு அந்த குழந்தை வளர்க்கப்படுது. அந்த குழந்தை வருங்காலத்தில் ஒரு பெட்டரான மனித வளத்தோட நல்ல சத்து கொடுக்கப்படும் பொழுது, அப்புறம் நல்ல விதமான சூழல், விளையாட்டு சூழல், இப்படி பல்வேறு வகையான சூழல் இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு கம்ப்ளீட் ஹியூமனாக வளர்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் இவ்வளோ உழைப்பு இருக்குது. ஒரு பக்கம் விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுக்கு பிடி கிளாஸை தயவு செஞ்சு நீங்கள் கட்டடிக்காதீங்க, எங்களுக்கு விளையாட விடுங்க எங்கள் பிள்ளைகளை. நான் அதில் இன்னொன்று எதிர்பார்த்தேன், பறிக்காதே பிடி பீரியடை பறிக்காதேன்னு ஒரு ஸ்லோகன் ஏதாவது சொல்லிடுவாருன்னு எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் சாப்பாடு, நான் இந்த சாப்பாடு குறித்து மேலே டிடி உள்ளிட்டவங்க சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தபோது சிலர் இது கிரிஞ்சாக இருந்தது அப்படி இப்படிலாம். நான் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அது சாம்பார் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குது சாம்பார் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. வீட்டில் அவன் சில நேரம் சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான், தங்கச்சி பையன். ஆமாம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த சாம்பாரை உண்மையிலே நல்லா சத்தாக இருக்குது. அவன் சில நேரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு அவன் சாப்பிடுவான், சில நேரம் எங்கள் அம்மாட்ட கொடுப்பான். காலைல நியூஸ் படிக்கிறான், வாரத்தில் ஒரு நாள் நியூஸ் படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு போகிறான், சந்தோஷமாக ஜாலியாக. அப்போ கற்றல்ங்கிறது ஒரு சுமையாக இல்லாமல் அவன் சந்தோஷத்தோடு அவன் போகிறான். நான் சொன்னேன், பாரு நீ இதில் படித்த அப்படின்னா உன்னை அரசாங்கம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்குது பாரு. ஒரு பிள்ளை ஜாப்பனீஸ் மொழியில் பேசுது, ஒரு பையன் கொரியா. இப்போ சிற்பாவுக்கு கொரியா இந்த சிற்பாட்டை காமிச்சேன். இங்கே பாரு, கொரியாவுக்கு போகிறதுக்கு கேப்பாப் இல்லை, ஒழுங்காக படித்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொரியாவுக்கு அனுப்பி வைக்குது, படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்குது பாருன்ட்டு. நீ பிடிஎஸை நேர்லேயே பார்க்கலாம். அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு வகையில் அரசாங்க பள்ளிக்கூடங்களை ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம் பள்ளி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைம் உருவாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் இன்னும் மக்கள் இது நம்ம பள்ளிக்கூடம் அப்படின்னு மக்களும் சேர்ந்து, இத்தனை துறைகளோடு சேர்ந்து மக்களும் மானிட்டர் பண்ணுற பள்ளிக்கூடங்களில் சில நிறைகுறைகள் இருக்குது, சில குறைகள் இருக்குது, அது கழிவறைகள் இல்லை, இப்படியான சில புகார்கள் இருக்குன்னா இது ஏன் பள்ளிக்கூடம்னு ஓன் பண்ணுற அந்த பகுதி வந்துடுச்சுன்னா இந்த ப்ரைடு ஒரு கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக. உங்களுக்கு தெரியும், அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த குழந்தைங்க பேசும் பொழுது நான் 2-3 பேர்கிட்ட அதை குறித்து பேச முயற்சி பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த இடமே ரொம்ப ஆச்சரியத்தை தந்த இடம். இப்போ தான் இசை வெளியீட்டு விழாலாம் பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு போகிறாங்க.
அதுக்கு முன்னாடி திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்கள் பூராமே வந்து இதுதான், நேரு உள் விளையாட்டு அரங்கம் தான். அதுபோல் ஜாக்கி சான் நிகழ்ச்சி அங்கே நடக்கும். இந்திய பிரதமர் வர்றாருன்னா அங்கே தான் நிகழ்ச்சி. சர்வதேச அளவில் வேறு ஏதாவது பிரதமர் வர்றாங்கனாலும் அங்கே தான் நிகழ்ச்சி. அந்த மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நம்ம பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் சாதனைனா நம்ம கருதுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல நஸ்ரின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வருதுன்னாங்க. மேலே தேடிக்கிட்டு இருக்கோம், காணோம். பார்த்தா மேடை பெரிய பிரம்மாண்டமான மேடை. அந்த புள்ள வந்து அந்த மேடையில் வந்து ஒரு எறும்பு போல் சின்ன உருவமாக அப்படி வந்து நின்னாப்புல. அதை பக்கத்தில் இருந்த எல்இடியில் பார்க்கும்போது தான் பெரிய உருவமாக அந்த பொண்ணு தெரிஞ்சாப்புல. அந்த பொண்ணு பாடுறாப்புல முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாண்டத்தை தன்னுடைய குரலால் சமன் செய்தார். ஆமாம், ஒரு 4-5 பிள்ளைங்க வந்து பாடிச்சுங்க. பெண் பிள்ளைகளும் பாடினாங்க, ஆண் பிள்ளைகளும் பாடினாங்க. ஓப்பனிங் சாங்கு பிள்ளை நீலா அப்படின்னு அந்த பிள்ளை ஆரம்பிக்குது. என்னடா அது, ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இந்த இவ்வளோ பெரிய மேடையில், அது வந்து கொசு மாதிரி அந்த பிள்ளை இருக்குது, போண்டா இருக்குது அந்த பிள்ளை. ஆனால் அந்த மேடையவே தன்னுடைய மேடையவே அந்த பிள்ளை உணர்ந்து அதை பாடுறது இருக்குல்ல. பொதுவாக இன்றைக்கி இசை நிகழ்ச்சி எல்லாம் பார்க்குறோம். விஜய் ஆண்டனி பாடுறாரு, சந்தோஷ் நாராயணன் பாடுறாரு, அனிருத்து பாடுறாரு, ரகுமான் பாடுறாரு, இளையராஜா தவிர, ஹாரிஸ் ஜெயராஜ் தவிர. இளையராஜா இல்லை, அவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக ஒரிஜினலாக அங்கேயே பாடுவாங்க. பெரும்பாலான இசை நிகழ்ச்சிகள் இப்போது இதெல்லாம் பொன்னியின் செல்வன் உட்பட ஏற்கனவே ப்ரீ ரெக்கார்டை தான் ப்ளே பண்ணி டெம்போவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி வாய் மட்டும் மைக்கை வச்சு வாயை மூடிடுவாங்க. வாய் என்ன அசையுதுன்னு தெரியாத அளவுக்கு வாயை மூடிட்டு சும்மா பாடுற மாதிரி பாவலா காட்டுறது. இதை நம்ம சொல்லலை, சின்மையே சொல்கிறாப்புல. அவங்க வந்து ப்ரீ ரெக்கார்டரை போட்டு விடுவாங்க, என்னாலாம் அப்படி பாடவே முடியாதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 6ஆம் கிளாஸ் பிள்ளை, அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளை, அந்த பிள்ளை வந்து தமிழ்நாடு அரசு நடத்துகிற அந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதில் நல்லா பாடுறதை பார்த்து சூப்பர் சிங்கரில் வாய்ப்பு கிடச்சி அதில் ஜெயிச்சு, அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வளர்ந்து அந்த மேடையை ஓன் பண்ணி பாடுறது இருக்குல்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு 8th or 10th நினைக்கிறேன், கொஞ்சம் மெச்சூராக இருந்தாப்புல அந்த பிள்ளை. அந்த பொண்ணு பாடுற, அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்கும்போது, அதாவது சூப்பர் சிங்கரில் ஒரு சின்ன பிள்ளைங்க அப்படியே ஆடிக்கிட்டே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே பாடுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து பார்க்கும்போது அது ஒரு நிகழ்ச்சி, ரிஹர்சல் பார்ப்பாங்க, டைரக்டர் இருப்பாங்க, அதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுருப்பாங்க, நீ இப்படி பண்ணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி பண்ண. ஆனால் இந்த பிள்ளை வந்து அதுவாக வந்து அந்த அந்த ஒரு ஜோஷில் அது பாடினதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அப்படி இந்த புதுசாக வர்ற இசையமைப்பாளர்கள்லாம் இந்த பிள்ளையில வந்து பார்க்கணும், எப்படி நேச்சுரலாக ஒரு ரா டேலண்ட்னு பார்க்க. ஜேம்ஸ் வசந்தன் இது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தார். ஆமாம், அவர் வந்திருந்தார் நிகழ்ச்சிக்கு, பார்த்தோம். அந்த பதிவில் ஒரு முக்கியமான பகுதி என்ன போட்டிருந்தாருன்னா, இவங்கக்கிட்ட எங்கே இந்த திறமை எங்கே இருக்குது, எங்கே இருந்து திறமை வருது அப்படிங்கிற மாதிரி அவர் அதை போட்டிருந்தார். ஒன்றும் இல்லை, தஞ்சை கீழத்தஞ்சை பகுதியில் வந்து தஞ்சாவூரில் மெயினேவா கீழத்தஞ்சை இல்லை வெண்மணிக்கு பக்கத்தில். அப்போது நாங்கள் விவசாய தற்கொலைகள் பற்றி டாக்குமெண்ட் பண்ண போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு 4-5 பேர் பெண்கள் வந்து நாற்று நட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்ன தோணுச்சு, இந்த விவசாயம் பற்றி இந்த பெண்கள் ஏதாவது பாட்டு போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரந்த வெளி, அதில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பூம் மைக் இருக்குல்ல அப்படி நீளமா, அந்த மைக்கை வச்சுட்டு அம்மா நீங்கள் பாடுங்க அப்படின்னு. நாங்கள் என்னத்தை பாடுறது அப்படின்னா, சும்மா பாடுங்க அப்படின்னு. அவங்க குரல் எடுத்து பாடத் தொடங்கின உடனே நான் சொல்கிறது, நீங்கள் பறந்து விரிந்திருக்கிற வெளி, அவங்க குரல் அவ்வளோ பெரிய வெளியை நிறைத்தது. அப்போது ரூட்ஸில் அந்த மக்கள்கிட்ட இப்போ இசை எங்கேருந்து வருது அப்படின்னு இவங்க வடிவேலிட்ட கேட்ட கேள்விக்கு, இசை வந்து வேறு மேலே எங்கே இருந்தோ வரலை, கீழே இருந்தால் மேலே போச்சு. கீழே மக்களுடைய உழைப்பிலிருந்து தான் இசை உருவானது. பல இளையராஜாக்கள் இருக்கிறாங்க அந்த மண்ணில். இன்னொன்று, இவங்க வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்கூலில் ப்ரீகேஜிக்கே 2 லட்ச ரூபா கேபிட்டேஷன் ஃபீஸை கட்டி, ஓப்பனிங்லேயே பாட்டு கிளாஸுக்கு 1 லட்சம், நீச்சல் அடிக்க 1 லட்சம், சிலம்பம் சுத்த 1 லட்சம், நடக்கிறதுக்கு 1 லட்சம், ஓடுறதுக்கு 1 லட்சம், லட்சமாக கட்டலை. அவங்க சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து தாளம் சொல்லி கொடுக்குறதுக்கு கூட பாட்டு வாத்தியார் இருக்க மாட்டாங்க பல பள்ளிக்கூடங்களில். அவங்களுக்கு ஏதோ 1-2 பேர் எங்கேயாவது பாடுறதை கேட்குறது மட்டும்தான். அதுவும் டிவி இல்லாத கிராமங்கள் இருக்குது, ஒலிபெருக்கிகளில் வெறும் குரலாக மட்டுமே கேட்ட விஷயத்த அவங்க வந்து பாட முயற்சி பண்ணி ரொம்ப இயல்பாக அந்த ராகங்கள் வந்து அவங்களுக்குள்ள பொதிஞ்சிருக்கு. தொடர் பயிற்சி அவங்களுக்கு இந்த ராகம் என்ன. இளையராஜா சொல்கிறாருல, எனக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கலடா, நானே வளர்ந்தேன்டா அப்படின்னு சொல்லுவார்ல. வந்து எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக தெரிஞ்சது.
யாருமே சொல்லிக் கொடுக்காம எப்படியா நீ இப்படி மியூசிக் போடுவ, நீ ஏன் அவர்கிட்ட ஜூனியராக இருந்திருக்கிற இவர்கிட்ட ஜூனியராக சும்மா சொல்லாதே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது தான் இன்னும் ஒரு இளையராஜா இங்கே 100 இளையராஜா இருக்கிறாங்க ஊருக்கு. தறி ஓட்டும் பொழுது அதில் ஒரு நுவான்ஸ் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட ரிதம்லேயே அவங்க அடிப்பாங்கல்ல. இது யார் சொல்லிக் கொடுத்தது? இப்போ வந்து வயக்காட்டில் வரப்பு வெட்டும்போது இந்த வேகத்தில் இதை கொத்தணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தது? இன்னொன்று அந்த கொத்துற வேகத்துக்கு ஏற்ற பாட்டு தான் வச்சுருப்பாங்க அவங்க. இப்போவும் இந்த கொத்துறதாகட்டும் எல்லா உழைப்பிலையும் இப்போ வந்து மலையை உடைக்கும் பொழுது இந்த வேகத்தில் அடிக்கணும், இந்த கன்சிஸ்டன்ஸோடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாறையை நகர்த்ததை யார் சொல்லி கொடுத்தது? இந்த உழைப்பிலிருந்து அந்த ஒரு ரிதத்திலிருந்து தான் இசை வந்து உருவாயிருக்கும். அப்படி தான் உருவாயிருக்கு இயற்கையாக. அப்போ இளையராஜாவாகட்டும், இளையராஜா இசை மட்டும் இல்லை, இந்த உழைப்பு மக்கள் வந்து மெல்ல மெல்ல தானே அதை பண்படுத்தினாங்க. அப்போ அங்கேருந்து தான் இசை வந்திருக்கும். இங்கே இந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சுருக்குது அப்படின்னு கேட்டால், அரசு பள்ளி யாருக்கும் சளைத்ததல்ல. பொதுவாக அரசு பள்ளி அப்படின்னு சொன்னால் அரசு பள்ளி எவ்வளோ அரசு பள்ளியும் அரசு பள்ளி மாணவர்களையும் இவ்வளோ ஒரு பொது வழியில் வச்சு கொண்டாடுறது இல்லை ஓப்பனாக சொல்லுவோமே ஆசையாக இருக்குல்ல. இப்போ எவ்வளோ பேருக்கு எப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளை ஜாப்பனீஸில் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுது. அதுவும் நன்றி நம்ம ஒரு வேளை இப்போ இந்த டுவலிங்கோ இருக்குல்ல, அதில் போய் நன்றிக்கு இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் சொன்னால் சொல்லி கொடுத்துரும். ஆனால் அந்த பிள்ளை அவ்வளோ நேரம் பேசிச்சு. ஆமாம், ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை, நன்றின்னொடனே நான் என்ன நினச்சேன், சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சு. ஏன்னா நானும் அந்த பிற மொழிகள் கற்றுக்கிற பயிற்சியிலலாம் ஈடுபட்டிருக்கேன். உடனேலாம் பேச வராது. இப்போ நான் படித்த காலேஜில் வந்து டாய்ஷ் ஜெர்மன் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் வருவாங்க. பேசுகிறதுக்கெலாம் ஆள் இல்லாமல் பேச முடியாது ஒரு மொழியை. ஏன் நம்ம பிள்ளைகளால் இப்போயுமே இங்கிலீஷ் சரளமாக பேசுகிறதுல சிக்கல் இருக்குன்னா, சக உரையாடல் நிகழ்த்துவதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க, நிகழ்த்துவதற்கு ஆள் கிடைக்கும் போது பேசி பழகிடுவாங்க. அப்படித்தான் ஒரு மொழியை கற்றுக்கிட முடியும். எங்களுக்கெல்லாம் டாய்ஸ் பேசுகிறதுக்கு கூட 2-3 பேர் படித்தாலும் கூச்சமாக இருக்கும். இவங்கள்ட்ட என்னத்தரா டாய்ஸில் பேசுகிறது. இப்போ குட் நாக்ஸ்ட் அப்படின்னா குட் நைட், இப்போ நானும் ஃப்ரெண்டு குட் நைட்டு குட் மார்னிங் மட்டும் சொல்லுவோம். அதனால் அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, வேறு எதுவும் ஞாபகம் இருக்காது. ஒரு வார்த்தையாக தான் அதை சொல்ல முடியும். ஆனால் அந்த பிள்ளை அவ்வளோ சரளமாக பேசுது. இன்னொன்று இதில் ஹைலைட்டு, அதை எங்கே கற்றுக்குறாங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படித்தாங்க, அரசு கொடுத்த வாய்ப்பில் தான் கொரியாவில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க, ஜப்பான்லேயோ கொரியாலேயோ இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. அடுத்து ஜப்பானில் வேலை வாய்ப்பு கிடச்சிருச்சு, அதுக்கு ஜப்பான் மொழி கற்றுக்கணும். எங்கே கற்றுக்குறாங்க? கவர்மெண்ட்டினுடைய நம்ம ஸ்கூல் நான் முதல்வன் திட்டத்திலே அவங்க கற்றுக்குறாங்க. அந்த இதை என்ஹான்ஸ் ஸ்கில் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. ஒரு ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கும் பொழுது நான் வந்து இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டேன். பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு லோக்கலில் நம்ம தாராவியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கிற லோக்கலில் குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கேன். 12th வரைக்கும் தான் படித்தேன், இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ என்கிட்ட இங்கிலீஷ் படித்த பிள்ளை வேலைக்கு போயிடுச்சு. வேலைக்கு போனது அது என்ன சொல்லுது, நீயும் வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுது. எனக்கு வேலைக்கு வர்றது எனக்கு இப்போ இல்லை, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு சென்டரில் வேலை பார்க்குது. இல்லை நீ வா, எனக்கு நீ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தல, உனக்கு இங்கிலீஷ் வரும்னு சொல்லி கூப்பிட்டு போகுது. நல்ல ஏசி ரூம், இன்டர்வியூவில் போய் உட்காந்துருக்கேன். போய் உட்காந்துருக்கிறேன். அந்த ஆள் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறான். இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியாமல் வேர்த்து விறுவிறுத்து வெளியே ஓடிதுன்னு ஒரு அவமானம். இப்போ நான் கற்றுக் கொடுத்த பிள்ளை அது இங்கிலீஷ் பேசி அது வந்து எனக்கு வேலைக்கு வந்துருச்சு. இப்போ இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்த வார்த்தையார் அது ஃபெயிலாகி வெளியே ஓடி வந்துட்டேன். முக்கியமான விஷயம் என்ன, அந்த கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இங்கிலீஷே தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிப்படுத்த வரணும்ல. இந்த கான்ஃபிடென்ஸை கவர்மெண்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி பில்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகள் மீதான நம்பிக்கை இருக்குல்ல. இவ்வளோ பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு யாருக்கு என்ன தோணும், எப்பா இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பிரம்மாண்டத்தில் முதலமைச்சர் வராரு, பக்கத்து மாநிலத்து முதலமைச்சர் வராரு, நடிகர்கள் வர்றாங்க, திரைப்பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளோ பெரிய கல்வியாளர்கள் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து இந்த பிள்ளைகளை தூக்கி விடுத. அப்போ நம்ம பிள்ளைகளையும் அரசு பள்ளியில் படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தை விதைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இதுக்கு பின்னால் இருக்குது. மக்கள் வந்து இதை குறித்து பரிசீலிக்கணும். இல்லை இதில் இப்போ எனக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து நான் வந்து மற்ற சப்ஜெக்ட் என்ன எப்படியோ படித்தாலும் தமிழில் கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு நானே விதித்து கொண்டது. அந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாட்டும் எனக்கு மனப்பாடமாக தெரியும். மனப்பாடமான மொட்டை மனப்பாடமாக இல்லை, வரிக்கு வரி அர்த்தம் சொல்லுவேன், வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லுவேன். அர்த்தம் புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு எங்கள் ஐயா தமிழையா என்னை ட்ரெயின் பண்ணார். ஜெயபாலகிருஷ்ணன் அவர் பேர். அவர் வந்து அந்த பாட்டை எப்படி படிக்கிறது, எப்படி பகுத்து படிக்கிறது, எப்படி புரிச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 12th ஃபைசல் ரஹ்மான் ஒரு ஐயா, இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க, கற்றுக்குறோம். தமிழில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். கோல் என்ன அப்படின்னா, கோனார் நோட்ஸுக்கு பின்னாடி நம்ம போட்டோ வருதா இல்லையா. அப்போ அந்த கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று வரும், நல்ல கலாணி சைஸில் இருக்கும். அதில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று சொற்பொருள் விரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து கேள்வி பதில்கள் இருக்கும்.
எல்லாரும் கேள்வி பதிலை படிப்பாங்க, நான் கேள்வி பதிலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன். கோல் என்ன, பின்னாடி அந்த 3 பேர் ஃபோட்டோ, தமிழ்நாட்டளவில் முதல் மதிப்பெண் எடுத்த 3 பேர் ஃபோட்டோ. இந்த 3 ஃபோட்டோவில் நம்ம ஃபோட்டோ வருமானு சிலர் யோசிக்கலாம். வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்போ 12th என்ன ஆகி போச்சு, 199 மார்க்கு. 1 மார்க்கு 1 மார்க்கில் தப்பாக விட்டுட்டேன். அப்புறம் ரீவேல்யூஷன் போட்டு பார்த்தது தான் தெரிஞ்சு போச்சு, என்னடா இது எதுலேயுமே விடாத மார்க்கை 1 மார்க்கில் நம்மளே தப்பு பண்ணி விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தமாக போச்சு. வரல. இப்போ இந்த 3 இடத்துல உள்ளே வந்துடணுன்றது தான் நம்ம போட்டியாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள், அந்த அரசு பள்ளியில் படித்து தேசிய அளவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் 1200 மாணவர்களுக்கிட்ட போய் இன்னைக்கு படிக்கிறதுக்கு போகிறாங்க அரசு பள்ளியிலேருந்து. இவங்களெல்லாம் 7.5% போல. 7.5% வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ, பொறியியல், கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் போகிறது வேற. இவங்களெல்லாம் அதையும் தாண்டி நேஷனல் லெவலில் இவன் சொல்கிறான்ல, காம்படிஷனுக்கு இவங்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டா, இவங்களாலலாம் வந்து மற்றவங்களோட போட்டி போட முடியாது, திறன் கிடையாது, அரசு பள்ளி வாத்தியார்கள் வேஸ்ட்டு, அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்து தான் ஜேஇஇன்ற எக்ஸாமை கிராக் பண்ணுறான், அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்து தான் கிளாட் எக்ஸாமை கிராக் பண்ணுறான், அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்து தான் கியூட் எக்ஸாம் கிராக் பண்ணுறான். எந்த தேர்வுகளை வச்சு நம்ம பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த தேர்வுகளெல்லாம் இப்போ பெரியார் வந்து கைத்தடி கொடுத்ததா சொல்லுவாங்கள்ல, ஸ்டாலின் வந்து சுத்தியல் கொடுத்துருக்கிறாரு. இந்த சுத்தியல் வந்து அந்த சனாதன செவர்களை எல்லாம் போட்டு தடால்னு அடித்து உடையடா, நான் தரேன்டா உனக்கு சுத்தியல், அடிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன்டான்னு அவ்வளோ பேரை கிராக் பண்ணிட்டு அந்த மேடையில் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க கம்மி, சிலரால் வர முடியாமலும் இருந்திருக்கும், ஏன்னா அவங்களுடைய கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிற அவ்வளோ மாணவர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான பார்க்கறதுக்கு அவ்வளோ நிறைவா அந்த 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 அரங்கம் அவ்வளோ பிரம்மாண்டமானது. ஆமாம், முழுக்க நிறைஞ்சிருந்தாங்க. ஆமாம். கோனார் உரையில் 3 ஃபோட்டோவில் 1 ஃபோட்டோ தானே, 3 ஃபோட்டோலாம் கிடையாது. நீ 3000 பேராக இருந்தாலும் 3000 பேரையும் நான் மேடையில் ஏற்றி ஃபோட்டோ கொடுக்குறேன். அதுதான் இப்போ வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக இது வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தோம், ஐஐடி வளாகங்கள், அது பார்ப்பனிய அந்த கூட்டத்துடைய முகாமாக இருக்குது. நம்ம வரிப்பணத்தில் நம்ம கொடுக்குற எல்லா வளங்களையும் பயன்படுத்தி கொண்டு அவர்களே படித்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய குழந்தைகளை வந்து அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. தற்கொலை செய்திகளை மட்டுமே படிச்சுட்டு இருந்தோம். ஆமாம். ஆனால் இதுக்கு மாறா இப்போ வந்து அவன் எப்போ தற்கொலை நடக்கும், தனிமைப்படுத்தப்படும் பொழுது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களை இப்படி தனிமைப்படுத்தப்படும் பொழுது நம்ம தனியாக இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலோட அவனுக்கு ஒரு குழு இருக்காது, ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்காது. அதான் 100 வெள்ளை ஆண்களுக்கு மத்தியில் ஒரு கருப்பு ஆண் நிற்கும் போது வர்ற உணர்வு, ஒரு ஐயோ தனியாக இருக்கிறோமேங்கிற ஒரு ஃபீல், நமக்கு செக்யூரிட்டி இல்லைங்கிற ஒரு ஃபீல். இப்போ வந்து கூட்டமாக நம்ம பசங்க போகும் பொழுது தங்களுக்குள்ளே தங்களை பாதுகாத்து கொள்கிற உணர்வு. வெற்றிமாறன் அதை எப்படி சொன்னார், ப்ரெசென்ட் பண்ண விதத்தில், ஒரு சிஸ்டமேட்டிக்காக உங்களிடமிருந்து கல்வியை பெருக்கிற வேலை நடக்கும் பொழுது உங்களெல்லாம் வரக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறான். அந்த சிஸ்டத்துக்கு எதிரான சிஸ்டமேட்டிக் எஃபோர்ட் போட்டு சிஸ்டமேட்டிக்கான ரெசிஸ்டன்ஸ், சிஸ்டமேட்டிக்கான ஒரு வெற்றியை சாதிச்சு வந்து இந்த வளாகங்களுக்குள்ளே நம்ம புகார்கள் சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு மாறா இங்கே அதை நோக்கி அனுப்பி அங்கே நம்ம பிள்ளைகளுக்கு சரி விதத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஐஐடிக்குள்ளே போயிருந்தப்போ அங்கே வந்து இந்த சாப்பாடுனேன், அதை போய் பார்த்தப்போ பெரிய காடு. ஆமாம், என்னடா இப்படிலாம் காலேஜ் இருக்குன்னே தெரியாது. ஒரு நாள் வந்து பாம்பே ஒருத்தர் வந்திருந்து ஐஐடியில் வந்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாராவியை பற்றி ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து கோவத்தில் நீங்கள் தாராவி ஐஐடிங்கிற தானே கிடக்குது, எப்பவும் உங்களெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையே, இப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னே தெரியாது. இப்படி ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னே தெரியாத ஒருத்தன் நமக்கு விழிப்புணர்வு எப்போ வரும், ஒரு 25 வயசில், ஓ ஐஐடி இருக்குதா, ஐஏஎம் இருக்குதா, இப்படியான இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குதா. படிப்பை பற்றி பெரிய அளவில் விவரம் தெரியாத பெற்றோர்களால் வளர்க்கப்படும் போது இந்த சலுகைகள் நமக்கு இருப்பதில்லை. உயர் சாதியினர், உயர் வர்க்கத்தார், அவர்களுக்கு வந்து இவ்வளோ ப்ரீச்சிங் இருக்கும், இன்னும் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இல்லை, அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரிவிலேஜ்னு சொல்கிறோம். இங்கே வந்து பிசிக்கு ஏன் இதை கொடுக்குறீங்க, எஸ்சிக்கு ஏன் இதை கொடுக்குறீங்க, எஸ்டிக்கு ஏன் கொடுக்குறீங்க, மைனாரிட்டிக்கு ஏன் கொடுக்குறீங்க, உமனுக்கு ஏன் கொடுக்குறீங்க, டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஏன் கொடுக்குறீங்க, அல்லது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து 97% பேர், இந்த 97% பேர் வந்து அன்று ப்ரிவிலேஜாக இருக்கக்கூடிய ஒரு நாடு, அல்லது ப்ரிவிலேஜ்னா என்னன்னே தெரியாத ஒரு நாடு. 97% பேருக்கு ப்ரிவிலேஜ்னா என்ன, எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஊரில் அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. யாருக்கு? ஒன்றை தவிர்த்த 3%க்கு. இந்த 97%க்கு அந்த ப்ரிவிலேஜ்னா என்னன்னே தெரியாது. அந்த ப்ரிவிலேஜ் என்னன்னு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஸ்கீம் சொல்லுது தமிழ்நாடு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இந்த ப்ரிவிலேஜ் என்னன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது வசதி குறைபாட்டை என்னென்ன பிரச்சனை மிஸ் ஆகுது உனக்கு எவ்வளோ நான் ஃபெசிலிட்டி. அதில் தான் இப்போ எங்கப்பா முதல் தலைமுறை பட்டதாரி, அவர் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்.
அதனால் அவர் திருமணம் செய்து கொண்டவர். எங்கள் அம்மா அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்களும் முதல் தலைமுறை பட்டதாரி. இப்போ 2 பேரும் முதல் தலைமுறை பட்டதாரி. 2 பேருமே வந்து எங்கள் அம்மா வந்து குரூப் 4லேருந்து குரூப் 1 வரைக்கும் உயர்ந்தவங்க. எங்கள் அப்பா வந்து செகண்டரி கிரேடில் ஆரம்பித்து பிஜி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக உயர்ந்தவர். கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா படிச்சுக்கிட்டே இருந்தார். பிஹெச்டி மட்டும்தான் பண்ணலை. பிஏ படித்தார், எம்ஏ படித்தார், பிஎஸ்சி படித்தார், எம்எஸ்சி படித்தார், எம்பில் படித்தார், இன்னொரு எம்ஏ படித்தார். படிச்சுக்கிட்டே இருந்தார். எதுக்குப்பா இப்படி படித்து தள்ளுறீங்க, அதாவது வேலைக்கு போயிட்டீங்களா அப்படின்லாம் திட்டுவோம். ஆனாலும் அவர் படிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் இதெல்லாம் தாண்டி ஒரு நான் 11th 12th படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாருன்னா, அப்போ புதிய தலைமுறை கல்வி இதழ்னு ஒன்று வரும். இப்படி நிறைய கல்வி இதழ்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. புன்னகை மாதிரி நிறைய இதழ்கள் எல்லாத்தையும் எங்கள் அப்பா வாங்குவார். வாங்கி புரட்டிக்கிட்டே இருப்பார். எதுக்கு இம்பிட்ட போட்டு புரட்டுறாரு, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்பா வந்து டீச்சருக்கு எல்லாம் தெரியணும்ல. அப்புறம் ஏன் இவர் உட்காந்து ஏன் இவ்வளவு படிச்சுட்டு இருக்கிறாருன்னு தோணும். எடுக்கிறவனுக்கு தானே தண்ணியோட அருமை தெரியும். அவர் அப்புறம்தான் கிளாட்னு ஒரு எக்ஸாம் இருக்குடாம் பாரு. என்னப்பா கிளாட் எக்ஸாம், அதுக்கு அதை படித்தா தான் வக்கீலாக முடியும். அப்படியா 12th மார்க் வச்சு வக்கீலாக முடியாதா? போகலாம், அது வந்து தமிழ்நாடு காலேஜஸ் போகலாம். நீ தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு போகணும் அப்படின்னா கிளாட் எழுதுனா தான் போகணும். ஓ அப்படியா, அது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, வேண்டாம்ப்பா. அடுத்து வந்து இது எய்ம்ஸுக்கு தனி எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ அதை படிக்க சொன்னார். ஜிப்மர்னு ஒரு எக்ஸாமு, அதை படிக்க சொன்னார். ஜேஇ படிக்க சொன்னார். அது எல்லாம் முடிஞ்சு நான் எய்ம்ஸில் வந்து ஒரு சின்ன மார்க் டிஃப்ரென்ஸில் வந்து எனக்கான வாய்ப்பு வந்து இழந்தது. அதற்கு பிறகு நான் வந்து மேனேஜ்மெண்ட்டாக இன்ஜினியரிங்கில் போய் சேர்ந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சது? வக்கீல், டாக்டர், வெட்டினரி, அப்புறம் இன்ஜினியர். இந்த 4 தான் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவர் முதல் தலைமுறை பட்டதாரி. ஃபேஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதில் போனேன்னா நீ ஓப்பனிங்லேயே 80,000 90,000ன்னு சம்பாதிக்கலாம், சொகுசான வாழ்க்கை வாழலாம். இது எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு அது தெரியாது. உனக்கு படம் வரைய தெரியுமா? கிராஃபிக் டிசைனிங்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போ. உனக்கு எழுத தெரியுமா? எழுத்துத்துறையில் வந்து கண்டென்ட் ரைட்டிங்கே வந்து ஒரு பெரிய ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே உன்னை நான் எப்படி உயர்த்தி காட்டுறேன் பாரு. இவ்வளவு தான். அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து சிஏ படிக்க போனாப்புல. இவ்வளவு தான் எங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் இது எதுவுமே தெரியாது. ஃபேஷன் டெக்னாலஜி தெரியாது, எம்பிஏ என்ன செய்ய போகிறான்னு தெரியாது, ஹெச்ஆர்னா என்னன்னு தெரியாது. தந்தையோ தாயோ வழிகாட்டி இருக்க வேண்டிய விஷயம். இப்போ எங்கள் அப்பாவுக்கே இப்படி. அப்போ கூலி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கு தான் பிள்ளையை எங்கே கொண்டு போய் படிக்க வைக்கிறதுன்னு தெரியாது. அப்போ தான் ஒரு அப்பாவுடைய ரோலை கவர்மெண்ட் ப்ளே பண்ணுது அந்த இடத்துல. உனக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். கல்லூரி கனவுன்னு ஒரு திட்டம் இருக்குது, நீ வா, உனக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க, உனக்கு பிடிச்சதை நீ படிக்கிறதுக்கு நீ நல்ல மார்க் எடுத்துட்ட அப்படின்னா உன்னுடைய சமுதாய பின்புலத்தை பொறுத்து உனக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி தர்றேன். ஃபீஸு நான் கிளாட் எக்ஸாமுக்கு ஃபீஸு கவர்மெண்ட் கட்டுது, ஜேஇ எக்ஸாம் ஃபீஸு கவர்மெண்ட் கட்டுது. இப்படி ஒன்னொன்றுக்கு ஃபீஸு கொண்டு கவர்மெண்ட் கட்டி படிக்க வைக்குது. அப்போ இது அப்பாவோட ரோல் தானே. தந்தை பெரியாரின் வழியில் வந்த அத்தனை பேரும் தந்தையாகவே இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு கண்டிப்பாக அது பெற்றோர்கள் செய்திருக்க வேண்டிய. இப்போ வந்து பெற்றோர்கள்னா நம்ம பெற்றோர்கள் யாரும் தகுதி குறைந்தவர்கள் அல்ல, குறை சொல்றது இல்லை. ஆனால் அவங்களுடைய நீண்டகாலம் வஞ்சிக்கப்பட்ட அவங்களுடைய அறிவை பறித்து அவங்கள்ட்ட போய் சேர்ந்திருக்க வேண்டிய விவரங்கள்லாம் அணை போட்டு கட்டி அவங்கள்ட்ட போய் சேராமல் தடுத்து எந்த அரசை வைத்து இதுவெல்லாம் உனக்கு கிடைக்காது என்று தடுத்தார்களோ அதை தான் இவர் சொன்னார். தியாகராஜன் குமார் ராஜா சொன்னார், துரோணாச்சாரியாரில் தொடங்கி ராஜகோபால ஆச்சாரியார்கள் வரை உனக்கு எது கிடைக்கக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை உடைத்தது திராவிட மாடல் அப்படின்றது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. இந்த மெல்ல மெல்ல இந்த ப்ராசஸை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது வந்து இப்போ இந்த கல்வியினுடைய அருமை. இப்போ வந்து நீங்கள் ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு பெரிய தொகுப்பில் டாக்டர் கோட்டு போட்டு நிற்கிறாங்க. அப்புறம் அந்த வெள்ளை சட்டை போட்டு கேப் வச்சுட்டு ஒரு டீம் நின்னது. இப்படி எல்லாம் வரிசையாக நிற்கும் பொழுது அது வந்து ஒரு பேருகை படிப்பு வந்து வாழ்க்கையை உயர்த்திடும். தமிழர்கள் மத்தியில் ஒரு பொதுவான ஸ்டேட்மெண்ட். எங்கள் அப்பா சொல்லுவார், படிக்கிறேன்னா பிச்சை தான் எடுக்கணும், ஒழுங்காக படி. இது வந்து அவர் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து கேட்டது. அவர் வந்து படிப்புக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் ஒரு கட்டத்தில் வீட்டில் பொருளாதார நிலைமைகள்லாம் சீர்கட்டி நம்ம படிக்க முடியாதுங்கிற ஒரு சூழல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டியை ஜிஎஸ்சில் வச்சுருக்காங்க. நான் 12th படிச்சுட்ருக்கேன் சயின்ஸு. அப்போ அங்கே வந்து அந்த ஆப்ரானில் வந்து கோட்டில் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் விழுந்துருச்சு. அது ஓட்டை விழுந்துருச்சு. ஆனால் அந்த ஓட்டை வந்து பெருசாக படலை. பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்சியில் நடந்து போகும்போது இந்த ஓட்டை விழுந்த ஆப்ரான் இருக்குல்ல, அந்த ஆப்ரானை நடந்து போகும்போது எதிரில் வர்ற டாக்டர்ஸ் எல்லாம் அந்த ஒயிட் கோட் போட்டு வராங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 12 வயசு 12வது படிக்கிற ஒரு குழந்தை பருவம், நீங்கள் நடந்து போகும்போது எதிரில் இருக்க டாக்டர்ஸை பார்க்கும் பொழுது
டாக்டராகவே ஃபீல் பண்ண அந்த கற்பனை இருக்குல்ல. அப்புறம் வந்து படிக்க முடியாது, காசு இல்லை, நமக்கு இந்த விவரம் தெரியாது, என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த எந்த விவரம் தெரியாமல் இந்த கனவு நுறுங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மனம் மயங்கி ஒரு நாள் வந்து போகும்போது ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது தெரியாமல் அங்கே நின்றுட்டேன். தற்கொலை பண்ண போல் தெரியாமல் நின்றுட்டேன். இதே யோசிச்சுக்கிட்டே வந்து ரயில்வே ட்ராக்னு மறந்து நின்றுட்டேன். ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டார். அப்படி இந்த கையை பிடிச்சி இழுத்தது இருக்குல்ல, அவர் காப்பாற்றிட்டார். இனம் பிரச்சனையை விடுங்க. ஜென்ரலாக இப்படி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஐயோ என் படிப்பு பறிபோயிருமே, என் வாழ்க்கை பறிபோயிருமே அப்படின்னு பரிதவிச்சு நிற்கிறவங்களுக்கு இப்படி ஒரு மாடலில் அரசு இப்படி செய்ய தொடங்கியிருப்பது அப்படிங்கிறத எமோஷ்னலாக அவங்களுடைய டிக்கில் இருந்து கீழேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றது. அது வந்து அந்த ஒரு குழந்தை பேசும்பொழுது மொத்த அரங்கமும் அழுதுச்சுல்ல. ஏன் அழுதுச்சு? ஒரு சோக கதை சொல்கிறாங்க, அழுதுச்சு. புதுமை பெண் திட்டம். ஆமாம். ஏன் அழுதுச்சு? அந்த பொண்ணு ஒரு சோக கதை சொல்லுது, பர்சனல் கதையை சொல்லுது அப்படின்ட்டுல. நான் பார்த்தது கீழே இருந்த பெரும்பாலானவர்களுக்கு இந்த கல்வியோடு இருக்கிற எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், இந்த கல்வி தான் நம்மை விடுவிக்கும். இப்போ அந்த பிள்ளை பேசும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது வந்து அறிவு கண்ணை திறக்கிறது அப்படிங்கிற பொருளில் சொல்கிறோம். ஆனால் அந்த பொண்ணுக்கு கொடுத்த கல்வி அவங்க அம்மாவோட காதை திறந்துருக்குது. முறையாக அந்த பொண்ணு பேசும் பொழுது, அந்த அம்மாவுடைய பெருமையை பேசும் பொழுது, அம்மாவுக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லும்போது அந்த அம்மா அந்த காதால் கேட்டாங்கள்ல, ஐம்புலன்களையும் திறக்க வல்ல ஒரு ஆயுதம் கருவி கல்வி, அதை பேசும்போது அந்த உணர்ந்து தான் க்ரௌடே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் எழுதாங்க. அமைச்சர் உணர்ச்சி வசப்பட்டு எழுதினார். கல்வித்துறை அமைச்சர், அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். அவர் தெலுங்கானா சிஎம், அவருக்கு தமிழ் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. ஆனால் நம்ம பின்னாடி தான் உட்காந்துருந்தோம், பார்த்தாலே தெரியுது. திடீர்னு வந்து கண்ணாடி போட்டிருந்தவர் இப்படி இது பண்ண ஆரம்பிச்சார். என்னன்னு பார்த்தா அவர் கண்ணெல்லாம் சவந்து போய் உட்காந்துருக்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா இவர் எப்பயுமே இவர் வந்து சிரிச்சு மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஃபோட்டோவில். யார்? நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அவர் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பார். ஜாலியாக தான் ரீல்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். அதே போல் கலாட்டா பண்ணி கூட சில ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கோம். டெப்டி சிஎம் பற்றி பேசும்போது, இவர் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் அவர் உட்காந்து அப்படி ஒட்டஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. செவந்து போச்சு. நம்ம சிஎம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. எல்லா பேரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்தா நம்ம சீஃப் கெஸ்ட் ரோல உட்காந்து எல்லா பேரும் தாராதாரையாக கீழே வந்து தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சுன்ற அளவுக்கு அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி எந்த கூறுவாருமே இல்லாத ஒரு கூட்டம், இதை பற்றி எந்த புரிதலுமே இல்லாத ஒரு ஒரு மடையர்கள்னு தான் அது ஒரு சாதிய வார்த்தைன்னு சொல்லிடுவாங்களா, அறிவு கெட்டவர்கள் அப்படின்ற வார்த்தையை தாராளமாக நீ சொல்ல முடியாது. சரி, அறிவு கெட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலில் விழுக வச்சுட்டாங்க. எனக்கு அந்த பொண்ணு பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலில் விழுந்தாப்புல அந்த பொண்ணு மேலேருந்து பேசும்போதே எமோஷன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாடி ஸ்டிஃப் ஆகும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. எந்த உடலில் எந்த பக்கம் திரும்புதுன்றதே நமக்கு தெரியாது. நான் மேடையில் அதை பல தடவை உணர்ந்திருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உணர்ச்சி வசத்தில் நம்ம ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக மாற தொடங்கும், அல்லது ரொம்ப கன்ஸ்டன்டாக மாற தொடங்கும். அதை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. முடிச்சுட்டு வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும். அந்த பொண்ணு பேசும்போதே மைக் வந்து வாய்க்கிட்ட நிற்க மாட்டேங்குது, கீழே தள்ளிக்கிட்டே இருக்காப்புல. பின்னாடி இருக்கிற பெண் வந்து அந்த பிள்ளையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு கையை மைக்கை இந்த மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நின்று ஹெல்ப் பண்ணாப்புல. நீ என்னம்மா டக்குன்னு சிஎம் மைக் எடுத்து நீ மேக்ஸ் டீச்சர் ஆகணுமா, வாங்க மேக்ஸ் டீச்சர் அப்படின்னே கூப்பிட்டு தன்னோட பேனாவை எடுத்து கொடுக்குறாரு. கூப்பிட்ட உடனே அந்த பெண் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. இப்போ சிஎம் வந்து டக்குன்னு எழுப்பி விட்டுறாரு. ரேவந்த் ரெட்டி இருக்கிறாரு, அவரை பாருங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவரை பாருங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தன்னுடைய மாநிலத்தில் ஆமாம் தன்னுடைய அறிமுகப்படுத்திய திட்டத்தால் பலனடைந்த மாணவிய அண்டை மாநிலத்து முதலமைச்சருக்கு அறிமுகம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நானே அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சுன்றது. அந்த பொண்ணாக தான் வந்து டக்குன்னு காலில் விழுந்தாப்புல. அது அந்த பொண்ணோட வே ஆஃப் ரெஸ்பாண்டிங் அல்லது வே ஆஃப் ஷோயிங் ரெவரன்ஸ் டு எல்டர்ஸ். மூத்தவர்களுக்கு தான் மரியாதை என்பதை இப்படித்தான் செலுத்த வேண்டும்ன்ற ஒரு வழக்கமான முறையில் அந்த பெண் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பொண்ணு அதே வழியில் செய்கிறாங்க. பரவலாக இருப்பது தான். அப்போது உடனே வந்து இப்படி காலில் விழுக வச்சுட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்து ஒன்று நடந்துச்சு. காலில் விழுகிறத வச்சது மட்டும் பேசக்கூடாது. அடுத்து மேலே போயிட்டாங்க. மேலே போயிடுச்சு அந்த பொண்ணு. திரும்ப போனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டாங்க. அவர் காலையும் விழுந்தது. டக்குன்னு அந்த பொண்ணு அவர் காலையும் விழுந்துட்டாப்புல. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அது புரிய வரும், அவளே புரிஞ்சுப்பா. படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போகும்போது இது தேவையில்லை, நம்ம கை கொடுப்பதே மரியாதை தான் அல்லது வணங்குவதே மரியாதை தான் அப்படின்றத அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா.
அதை விட்டுட்டு காலில் விழு வச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு அந்த சூழல் என்னவாக இருந்தது என்றே புரியாத அரைவேக்காடுகள் புலம்பிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு குரூப்பு இது ட்ராமா பண்ணுறாங்க. ஆமாம், ட்ராமானா என்ன? ஸ்டேஜிங் சம்திங் தானே ட்ராமா. ஆமாம், நாங்கள் ஸ்டேஜ் பண்ணுவோம். 4 பேர் சாதிச்சிருக்கிறான், அந்த 4 பேரை மேடைக்கு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி வச்சு அழகு பார்ப்போம்னா, ஆமாம் நாங்கள் அழகு தான் பார்ப்போம், அதுதான் தமிழ்நாட்டினுடைய மாடல். யாரெல்லாம் மேலே வரக்கூடாதுன்னு இந்த சமூகம் விரும்புதோ அவங்களெல்லாம் நான் மேலே தூக்கிட்டு வந்திருக்கேன்றது எனக்கும் பெருமை. இல்லை, இவங்களை பொறுத்தவரை ஸ்டேஜிங் என்ன, இவன் வந்து மேடையில் ஏற்றி இன்னார் அவர்களேன்னு சொல்கிறது ஸ்டேஜிங், மேடையில் ஏற்றி தோளில் துண்டு போடுறது ஸ்டேஜிங். ஆனால் இது எல்லாமே அவனுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. அவன் ஒரு கட்டத்தில் அதை அனுபவிக்கிறான். இப்போ வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு சொல்கிறாப்பிலேயே, ஒரு அப்பா வந்தார் திடீர்னு ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நிகழ்வில் வந்து அந்த திடீர்னு டிடி வேற நேரமாகுதுன்னு அந்தம்மா ஆனால் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷனை. போதும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாலாம் இல்லாமல் அவங்க தனக்கே உரிய பாணியில் ரொம்ப இயல்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த அப்பா வந்து நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு மைக் எடுத்துட்டார். அவர் அப்பான்றது முதல்ல தெரியாது. நான் என்ன நினச்சேன், அவர் ஏதோ ஒரு வீரர், ஏன்னா ஆள் நல்லா ஃபிட்டாக இருந்தாப்புல, அவர் ஏதோ வீரர் போல, வயசானவராக இருக்கிறாரு, எப்படி இவர் வீரரா கோச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் நிழல் அவன் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியமாக ஆரம்பித்தார். எங்கே போகிறாரு, யார் இவர், இந்த பொண்ணோட அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். என் பொண்ணுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. அந்த ஒரு இடத்துல வந்து டிடி வந்து கொஞ்சம் வேகமாக அப்படின்னு வரும்போது அந்த அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய பெண்ணால் பேசவோ கேட்கவோ முடியாது, ஷாக்கு. மாற்றுத்திறனாளி அந்த பெண்ணுடைய அப்பா தன்னுடைய மகள் சார்பாக பேசுகிறாரு. அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு, அந்த பெண்ணுடைய விளையாட்டுத்துறைக்கு என்ன தேவையோ அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூலமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்து கொடுத்து, இன்றைக்கி அந்த பெண் வந்து இன்டர்நேஷ்னல் மெடலிஸ்ட்டு. ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல், பாரா ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல். அவர் சொன்னார், அந்த பொண்ணால் வாயால் பேச முடியல. ஆமாம் ஆமாம். ஆனால் அந்த பொண்ணு திறமையால் பேசி ஒரு செஞ்சுட்டா, அவன் செஞ்சு காட்டிட்டா. 3 கோல்டு மெடல். உசேன் போல்ட்டுக்கு பிறகு ஒலிம்பிக்ஸில் 3 கோல்டு மெடல் வாங்கினது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்கிறாரு. உசேன் போல்ட்டும் இவங்க அப்பாவோ அந்த பொண்ணோ வேறு ஆட்கள் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சபால்டன் சமூக பின்னணியிலிருந்து தான் எழுந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் உசேன் போல்ட்டை போல எத்தனை பேருக்கு இங்கு வாய்ப்புகள் கிடைத்தன அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது அந்த வாய்ப்பை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிறாரு, அன்பில் உருவாக்கி இருக்கிறாரு, உதயநிதி உருவாக்கி இருக்கிறாருன்ற அந்த இது இருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணி தான் ஆகணும். நீ என்ன பண்ணுற, ஸ்டேஜிங் என்ன பண்ணுற, யாரும் மேலே வரக்கூடாதுன்னு கிரீஸ் தடவுற, மேலே வர்றவன தூக்கி கீழே வீசுற. இது உன்னோட ஸ்டேஜிங்கு, இதுதான் ஸ்டேஜிங்கு, இதுதான் ட்ராமா. யாரையும் உள்ள விடாமல் ஹீரோ பிம்பத்தை பாதுகாக்கிறதில்ல, இதுதான் ட்ராமா. இது ட்ராமா கிடையாது, இதுதான் ரியாலிட்டி. இது உனக்கு ட்ராமாவாக தெரியுதுன்னா நீ அவ்வளோ தூரம் விலகி இருக்கிற சமூகத்திலிருந்து. இல்லை, சாதனையாளர்கள் இவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இப்போ வந்து இது இவர்களை கொண்டாடுவது மட்டும் இல்லை, முதலமைச்சர் பேசும்போது உங்களை கொண்டாடுவதற்கு நாங்கள் புகழ்பாடி கொள்வதற்காக அல்லன்னு சொன்னார். ஏன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் அது நீங்க சொன்னதுதான் ஒரு படி நகர்ந்தா அதுக்கு முன்னாடி அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நம்ம 3 மணிக்கு போனோம், 3 மணிக்கு ஆரம்பிச்சது நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, மாணவர்களுடைய இசை நிகழ்ச்சியோடு ஆரம்பிச்சது. முடியும் போது மணி 9. கடைசி அரை மணி நேரம் மட்டும்தான் சிஎம் ஸ்டேஜில் இருந்தார், டெப்டி சிஎம் ஸ்டேஜில் இருந்தார், மினிஸ்டர் ஸ்டேஜில் இருந்தாங்க, ரேவந்த் ரெட்டி ஸ்டேஜில் இருந்தார். குழந்தைங்க தான் இருந்தது ஸ்டேஜில். 3 மணிலேருந்து 8:30 வரைக்கும் 4, 5, 6, 7, 8, 8:30 கிட்டத்தட்ட 5லேருந்து 5:30 மணி நேரம் குழந்தைங்க மட்டும்தான் ஸ்டேஜில். கடைசி அரை மணி நேரம் மட்டும்தான் இவங்க ஸ்டேஜுக்கு வர்றாங்க. அப்போது குழந்தைங்களை செலிப்ரேட் பண்ணுறோன்றது நோக்கமாக மட்டும் இல்லை, செயல்பாட்டிலே அதுவாக தான் இருந்தது. ஒன்றும் இல்லைங்க, கல்வியில் இந்த மக்கள் சாதனை படைத்தவங்கள இந்த அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சுருக்குது. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், பிரச்சனை சிவகார்த்திகேயன் வர்றாரு, அவர் மேடையில் வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சதை அக்னாலேஜ் பண்ணுறாரு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையும் மண்டையிலே கொட்டியிருக்கு, மாடு மேய்க்கிறது அல்ல அது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இவர் மிஸ்கின் வந்தார், மாரி செல்வராஜ் வந்தார். மாரி செல்வராஜ் பேசுனது ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து பசி என்ன செய்ய வைக்கும் அப்படின்னு அவர் பேசினார். காலையில் பசித்த வயிறோடு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அதே போல் தியாகராஜன் குமாரராஜா பேசினார். அவர் ரொம்ப ஷார்ப்பாக அவர் துரோணாச்சாரியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து பேசும் பொழுது நான் அந்த வார்த்தைக்காக காத்திருந்தேன். திராவிட மாடல் அதெல்லாம் சொல்கிறாரு, ஆரியத்தை பற்றி அவர் பேசுவாரா அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஷார்ப்பாக அதை காயின் பண்ணி ஆரியம் என்ன செய்தது அப்படின்னு பேசினார். வெற்றிமாறன் பேசும்போது சிஸ்டமேட்டிக் எஃபர்ட் டு கர்டைல் அப்படிங்கிறத பேசினார்.
இந்த பிரபலங்கள் வந்து நேரடியாக நீங்கள் ஒரு பிரபலத்தை வைக்கிறீங்க, சிவகார்த்திகேயன் நேரடியாக வந்து சொன்னது தான் ரொம்ப 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 பிக்கர் ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து நான் திரைப்பிரபலம் இவ்வளோ கோடி நான் சம்பாதிச்சாலும் எனக்கு நம்பிக்கை கொடுப்பது, ஒரு வேளை இது வந்து காலவாரிடுச்சு, சினிமா இப்படி மேலே தூக்கி வைக்கும், திடீர்னு தூக்கி கீழே தூக்கி போட்டுரும், மொத்த காசையும் நல்ல பிரபலமாக நிறைய பணக்காரர்களாக இருந்தவர்கள்லாம் திடீர்னு காணாமல் போனதும் சினிமாவில் நடந்திருக்கு. 2 டிகிரி வச்சுருக்கேன்டா, 2 டிகிரி. அவர் அந்த 2 டிகிரியை இதுதான் என்னுடைய பாதுகாப்பு கவசம், நான் MBA முடிச்சிருக்கிறேன், BE முடிச்சிருக்கிறேன், இது எனக்கு பாதுகாப்பு கவசம். அதை வந்து அவர் ஹம்பிளாக, அவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொன்னார். எங்கள் அக்கா வந்து 96% கிட்ட வாங்குறாங்க, நான் ஜஸ்ட் 80. அதை வந்து சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே தன்னுடைய அப்பாவை பற்றி சொல்லும்போது, நமக்கு கீழே உட்காந்தபோது தெரியல, வீடியோவில் பார்த்தா அவங்க அப்பாவை பற்றி சொல்லும்போது அந்த பிள்ளை எப்படி நெகிழ்ந்து பேசிச்சோ அதே மாதிரி நெகிழ்ந்து பேசினார். எங்கள் அப்பா வெறுங்காலோட பள்ளிக்கூடத்துக்கு நான் சைக்கிளில் போனேன், நடந்து போனார். இதை அவர் சொல்லும்போது அந்த எமோஷன் இருந்தது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு படிப்பு படித்தா நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடலாம், எவ்வளவு துயரங்கள் ஒன்றும் இல்லை. அம்பேத்கர் ஓரத்தில் அந்த சாக்கு பையில் உட்காந்துருந்தார்ல, அவர் எதுக்கு உட்காந்துருந்தார், உட்காந்துறதுக்கு வந்து ஒரு பெயின் இருந்தது. மெல்ல மெல்ல கொஞ்ச நாள் கழித்து என் பிள்ளைகள் இந்த மாதிரி சாக்கு பையில் உட்காரக்கூடாதுன்னு தோணுச்சுல்ல. இப்போ படித்த பிள்ளைகளுக்கு இந்த மாடலை இதை வந்து திரும்ப அடுத்த தலைமுறைக்கு இன்னும் பரவலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது இதில் வந்து யாரும் சொல்கிற மாதிரி இதில் குறைகளே இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. குறைகள் இருக்கலாம், இந்த சிஸ்டத்தில் குறைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சிஸ்டத்தை குறித்து இவர் ஒன்று சொன்னார், தியாகராஜன் குமாரராஜா பேசும் பொழுது அவர் தான் சொன்னார் நினைக்கிறேன், முழுக்க கட்டி போட்டு நீந்த முடியாத அளவுக்கு செய்து வைத்து அதற்கு பிறகு அதிலையும் சூழலில் தானும் நீந்தி மக்களையும் நீந்த அழைத்து செல்கிறார் முதல்வர். இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினோடது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகார வரம்பு. நீ நிதி கொடுக்க மாட்டேன், மொத்தமாக அங்கே வந்து ஆட்டை போட்டு வச்சுப்ப. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த அரசை நடத்துவதில் எவ்வளோ பெரிய சிரமம். நீ வந்து வாய் வீசி என்ன வேணாலும் பேசலாம், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், கச்சத்தீவை மீட்பேன், அதை மீட்பேன், இதை மீட்பேன்ட்டு. ஆனால் அதிகார வரம்புன்னு ஒன்று இருக்குது. இல்லை, மாணவர்களுடைய கல்விக்கு என்ன செஞ்ச, வேலை வாய்ப்புக்கு என்ன செஞ்சேன்னு கேட்குறானுங்கல்ல. இங்கே பாரு, முதல்வர் சொல்லல, மக்களே சொல்றாங்கல்ல. ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் சொல்றாரு, ஏன் அந்த நிதி எடுத்து இதில் போட வேண்டியதானது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு டிபார்ட்மெண்ட் நிதி மாற்றுறதுக்கு அவ்வளோ ஈஸி நினைச்சிட்டு இருக்கேன். ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு, ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு சப் ஸ்கீமுக்கு மாத்துறது அவ்வளவு கஷ்டம். ஆனால் அரசியல் பேசும்போது வாய்ஜாலத்தில் பேசும் பொழுது எப்போ அதுக்கு நீ நிதி செலவழிச்சல, அந்த நிதி எங்கே போடுங்கிறாங்க, அது எப்படி போட முடியும்? அது அவங்க பெர்சனல் ஆடிட்டர் சொல்ற கணக்குல இருந்து வர்றது. அவங்க ஆடிட்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, சார் இதை சேவிங்ஸ்ல கணக்காட்டுங்க, இதை வந்து அந்த இதில் கணக்காட்டுங்க, இதை லோன்ல கணக்காட்டுங்க, இதை சம்பளம் கொடுத்துட்டேன்னு கணக்காட்டுங்கன்னு எவ்வளோ கொச்சையா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவன் பெர்சனலா பண்ற மோசடிகளை பூரா அரசாங்கமாவே பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க போல. இது அப்படி கணக்காட்டலாம், இப்படி கணக்காட்டலாம்னா அப்படி அல்ல. இன்னொன்று, இந்த எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்றதுல அந்த மேடையில் இன்னொன்று ரொம்ப பெர்சனலாக இந்த அரசு எந்த அளவுக்கு வந்து மக்களோட, அது குறிப்பாக டெப்டி சிஎம் வந்து எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக மக்களோட கனெக்ட் ஆகிருக்காருன்றதுக்கு அந்த பேரா ஒலிம்பிக்ஸ் வீரர் ஒருத்தர் மனோஜ், இன்னும் ஏதோ ஒரு மனோஜ், அவர் என்ன மனோஜ் தான், மதுரை சைடு. இல்லை, ஃபுல் நேம் ஏதோ இன்னொரு டபுள் நேமாக வந்தது, மனோஜ் அவர் பேர் வச்சுக்கலாம். மனோஜ் வந்து பேசும்போது அவர் வந்து இதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்ட் லேபர் ஒப்பந்த தொகுப்பூதிய பணியாளர், 12,000 ரூபா சம்பளம், வருஷத்துக்கு 72,000. அதாவது இந்திய அரசு வறுமை கோடுன்னு ஒரு லெவல் வச்சுருக்கும்ல, அந்த வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் வீரர், மாற்றுத்திறனாளி. அவர் வந்து அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆர்வம், ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, பேரா ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போய் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக தொடர்ந்து சாதனைகள் நிகழ்த்துறார். 15 வருஷமாக சாதனை நிகழ்த்துகிற ஒருத்தர் இந்த அரசை ஏன் புகழுகிறேன் அப்படின்றதுக்கு ஒன்று சொல்கிறாரு. அவர் இன்னொன்று பெர்சனலாக ஒன்று சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல, நாங்கள் உயரம் கம்மியாக இருக்கோம்னு சொல்லிட்டு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை எப்படி இந்த அரசு உடைச்சது அப்படின்னா, நான் வந்து சாதனை பண்ணதற்கு பிறகு எனக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு டிஎன்பிஎல்ல ஒரு போஸ்டிங் கொடுக்குறதுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு சார்பாக அவருக்கு கிடைச்ச தொகையே 40 லட்சம். அந்த ஹை இன்சென்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாரு, 48 லட்சம். அது கிடைச்சதுமே பொண்ணு கிடைச்சிருச்சு. நீங்கள் 48 லட்சத்தை மதுரையில் வச்சு யோசிச்சு பாருங்க. மதுரையில் மேலூரில் ஒரு வீட்டில் இந்த பையன் கண்டிப்பாக அவர் ஊருக்குள்ளே பயங்கரமான கேலிக்கும் கிண்டலுக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளாகி இருப்பார். அந்த பையன் 48 லட்சத்தை அந்த ஊரில் உட்காந்து அந்த 48 லட்சத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்றுமில்லை, அவர் மேடையில் பேசும் பொழுது நான் மாற்றுத்திறனாளி, நான் உங்கள் பரிதாபத்திற்குரியவன் அப்படி பேசல. ஆமாம், அவர் மாற்றுத்திறனாளிங்கிறத வந்து இப்போ மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் வந்து வேறு வகையில் திறனாளி
அப்படிங்கிறத கம்பீரமாக சொன்னார். அதுதான் முக்கியமானது. அவர் கம்பீரமாக சொன்னார், கம்பீரமாக தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சொன்னார். அதுதான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. அவர் வந்து எந்த வகையிலையும் ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து பேசலை, கம்பீரமாக உரிமையோடு பேசினார். அவர் டிஎன்பிஎல்ல தமிழ்நாடு அரசு வேலை கொடுத்து இன்றைக்கி அவர் வந்து மாதம் 80,000 ரூபா அவர் சம்பளத்தில் இருக்கேன்றதை அவரே பெருமையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பொண்ணு கிடச்சிடுறது, கல்யாணம் பண்ணுறாரு. நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இவரை கூப்பிட்டுறாரு. இவரும் வேலூருக்கு வீட்டுக்கே போய் இவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வர்றாரு. முடிச்சுட்டு இந்த ஈவெண்ட்டு கிளம்புறதுக்கு முந்தின நாள் மதுரையிலேருந்து டெப்டி சிஎம் கிளம்புறாரு, ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துருக்கிறாரு. இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் வந்து வர்றாரு. அவர் மதுரையில் ஏதோ பிரச்சாரத்துக்கு போயிட்டு மதுரைக்கு வர்றாரு. அவர் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு இவர் வர்றாரு, வேற ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு மனோஜ் வர்றாரு. 2 பேரும் அக்கம் பக்கம். இப்போ வந்து ஒரு படம் மாதிரி திரும்பி பார்த்தா மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்றாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நீங்கள் அவர் வந்து 12,000 ரூபா சம்பளத்துக்கு வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது பசித்த வயிறோடு ஊரில் கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த கடனை போய் நான் எப்படி அடைக்க போகிறேன் அப்படிங்கிற கவலையிலே இருப்பேன், ஒரு நிம்மதியாக விளையாட முடியாது அப்படின்னு இருந்த நபர் இன்றைக்கி இன்னொரு நிகழ்ச்சிக்கு ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு துணை முதலமைச்சர் பக்கத்திலே உட்காந்து ஃப்ளைட்டில் இன்னொரு பக்கமாக போகிறாருல. இந்த கிராஃப் இருக்குல்ல, இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ பேருக்கு தான் பண்ணீங்களா, இவ்வளோ பேருக்கு தான் பண்ணீங்கன்னு கேட்கலாம். இதை எக்ஸ்பேண்ட் செய்யப்படணும்னு நம்ம கேட்கலாம். அது நியாயமான கோரிக்கை. இது இன்னும் பரவலாக்குன்னு கேட்க பண்ணியிருக்கிறாங்க. சாம்பியன்ஸ் அகாடமி மூலமாக பல பேருக்கு அந்த உதவி போயிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு இத்தனை கோடி மக்களில் இது இன்னும் தாங்க. இப்போ அந்த பையன் மேடையில் ஒருத்தன் உரிமையோட கேட்டானே, சார் 1000 ரூபா கொடுக்குறீங்க, நல்லது, கூடுதலாக ஒரு 1000 ரூபா கொடுங்க சார். இருக்கும். இது வந்து அரசாங்கத்திட்ட பேசி, இது அரசாங்கத்திட்ட வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு பொருள் இல்லை சார், அது கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க. அப்பா வந்து கையில் காசு கொடுக்குறாரு, அப்போ அது பத்தலை இன்னும் கொஞ்சம் தா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அது உரிமையோடு கேட்குறது. நீ கொடுக்குறன்றனால சும்மாலாம் வாங்கிட்டு போக முடியாது, எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் கேட்பேன். இந்த டீல் இருக்குல்ல, இது வந்து உரிமையோடு கேட்குறது. இந்த காசு பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் தாங்குங்க அப்படிங்கிறது வந்து இந்த இன்ட்ராக்ஷனை இன்னும் டெவலப் பண்ணுறதோ. 30 ரூபா பஸ்ஸுக்கே பத்தாது, இன்னொரு 30 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்குறப்பல அது உரிமையோடு நடந்தது. அப்போது அது வந்து பட்ஜெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கும். நாம் இன்னும் தண்ணீர் அடையும் போது இதெல்லாம் நிறையவே செய்ய முடியும். ஆனால் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி. இப்போ பிரபா கல்விமணி அவர் வந்திருந்தார். இவங்க இந்த கல்வியாளர்கள், இவங்க சொல்கிறது பிரபா கல்விமணி அவர் வந்து அங்கே பழங்குடி மக்கள் மத்தியில் பழங்குடிகள் மத்தியில் தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்ருக்கார் ஐயா. இப்போ அவர் ஏன் அங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாரு? சந்துரு வந்து பேசும்போது அவர் நீதிபதி சந்துரு பேசுகிறாரு. இவங்க ஏன் அக்னாலஜ் பண்ணுறாங்க? இவங்க எல்லாருமே ஏதோ இவர்கள் யாரும் நேரடியாக திமுக ஆதரவாளர்கள் அல்ல. இவங்க கல்வித்துறையில் கல்வி புலத்தில் அவங்க வேலை பார்த்துட்ருக்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் வந்து அரசு பள்ளிகளை இப்போ வந்து எல்லாத்துலேயும் தனியார் மயம் அப்படின்னு வந்துட்டு இருக்க சூழலில் அரசு பள்ளி மெயின் ஸ்ட்ரீமில் வச்சு கொண்டாடப்படுகிற ஒரு சூழல். இன்னும் அது பரவலாகணும், எக்ஸ்டென்ஷன் ஆகணும். ரொம்ப ரொம்ப நிறைவாக நான் என் பிள்ளைகிட்ட வந்து இன்றைக்கி என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி பகலில் உட்காந்து இது ஃபுல்லாக பாருமா, சிற்பாட்ட சொன்னேன், இது ஃபுல்லாக பாருமா, நான் உனக்கு லிங்க் அனுப்பி வைக்கிறேன், மொத்தமாக பாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை வேறு பெரியவங்களாம் விட்டுருங்க, குழந்தைக்கு என்ன தோணுன்னா, இதை மாதிரி நம்ம ஆகணும்னு தோணும். இவ்வளவு சாதனையாளர்கள் ஒரே நிகழ்ச்சியில் ஒரு 5 மணி நிகழ்ச்சியை பார்த்தா இப்படி நம்ம சாதிக்கணும்னு தோணும். அண்ட் இதில் கவர்மெண்ட்டு நம்ம என்ன கேட்கணும்னு விவரம் வரும். பெற்றோர்கள் பார்க்கும் பொழுதும் இவ்வளோ கொண்டாடுறாங்களா அரசு பள்ளியை, நாமளும் அரசு பள்ளிக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அச்சீவ்மெண்ட். அதே போல் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக பயிற்சி எடுக்கின்ற மாணவர்களுக்கோ அல்லது தமிழ்நாடு பயிற்சி அளிக்கின்ற மாணவர்களுக்கோ என்னுடைய மாநிலத்தில் நான் தொடங்கி இருக்கின்ற யங் இந்தியா யூனிவர்சிட்டியில் யங் இந்தியா ஸ்கில் டெவலப்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க படிப்பதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன். வி ஷுட் ஹாவ் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச், வி ஹாவ் ஸ்ட்ராங் ரூட்ஸ். தெலுங்கு பேசுபவர்களுக்கும் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கும் நாம் 2 பேருக்கும் இடையில் ஒரு பொதுவான வேர் இருக்கிறது. அந்த வேர் என்ன அப்படின்றது தான் திராவிடம் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் கேரளா இந்த செய்யுது, ஒரு பக்கம் நீங்கள் செய்கிறீங்க, ஒரு பக்கம் நாங்கள் செய்கிறோம். தென் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை இப்போ வந்து இந்தியாவில் தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து இந்த வேலைகளை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து கூடுதல் குறைச்சல் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த வேலைகளை இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மாநிலங்கள் தான் முன்னணியில் நின்று செய்கிறது. தமிழ்நாடு அதில் பல விஷயங்கள் முன்மாதிரியாக இருக்குது. அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, எங்கள் ஸ்டேட்டில் இன்றைக்கி நாங்கள் பல திட்டங்கள் செய்கிறோம்னா எங்களுக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் கலைஞர், இதுக்கு முன்னாடி கலைஞர், இனிமேல் ஸ்டாலின், ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது. இப்போ வந்து முதல்ல குழந்தைங்களாம் பாட்டு படிச்சல,
குழந்தைங்க பாட்டு படித்து பல்வேறு திறமைகளை அவங்க காமிச்சாங்க. இதில் என்ன பொலிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது? குழந்தைங்களை பாட்டு பாட விடுறீங்களா? பிஜேபி, அது குறிப்பாக ஆர்எஸ்எஸ் சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு வாங்க கம்பு சுற்றலாம், அப்புறம் வந்து டவுசர் போட்டு ஓடுவாங்க குறுக்க முறுக்கா, அதெல்லாம் வந்து பயிற்சி, சிலம்பு சுற்றலாம், இதெல்லாம் பண்ணுவேன் அடியில் விட்டு கடாவுவாங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, கம்பு வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. இந்த விளையாட்டுக்கு மாறாக இந்த குழந்தைங்க அவனுடைய கலை ஆர்வத்தை, வேறு விளையாட்டு திறனை இந்த பக்கம் கொண்டு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஷாக்காக போகிற இது வந்து பரவலாச்சுன்னு வச்சுப்போமே. விளையாட்டுத்துறை சார்ந்து நீ விளையாட்டுத்துறையில் போய் இப்போ சேர்ந்த அப்படின்னா உனக்கு இவ்வளோ அப்வர்டு மொபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் ஷாக்காக போகிறது ஒப்பீட்டளவில் குறையும். கலை பண்பாட்டு தளத்தில் குழந்தைகளை வந்து குறிப்பாக கலை ஆர்வத்தை அதை ஊக்கப்படுத்தும் பொழுது அந்த பக்கம் அவன் வந்து என்ன பண்ணுறான், அவன் விளக்கு பூஜை நடத்துகிறான், கண்ட கண்ட விஷயத்தில் மக்களை திரட்டுறதுக்கான வேலையை செய்கிறான்ல. அரசு இந்த வேலையை நிர்வாகத்திலிருந்து செய்கிறது, அறிவு விளக்கு பூஜை நடத்துகிறது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளை எங்கே அனுப்பி வைப்பாங்க? இப்போ ஆர்எஸ்எஸ் சாக்காக்கு அனுப்புகிறதா இங்கே அனுப்புகிறதானா ஆட்டோமேட்டிக்காக சேஃபான இடம்னு சொல்லி மக்கள் அரசு பக்கம் அனுப்பி வைப்பாங்க. இந்த வகையிலையும் கூட ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு வேலை தான் அது. ஆமாம், நிச்சயமாக அடிமட்ட அளவில் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமான ஒரு முனைப்போட எப்பயுமே டிஎம்கே பீரியடில் பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கெலாம். அந்த சமச்சீர் கல்வி திட்டம் வந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். மின்சாரத்துறை வார விழா, வனவிலங்கு வார விழா, போக்குவரத்து வார விழா, கலை இலக்கிய திருவிழா, முப்பெரும் விழா, திமுக சார்பா, அப்படி போட்டியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஆன் டியூட்டியில் போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் எப்படா இப்படி போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியடில் கூட அது கன்னியூஸ் தமிழ் வளர்ச்சித்துறை அதெல்லாம் போய் கலை இலக்கிய விழா போட்டிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எடப்பாடி பீரியடில் டோட்டலாக கட்டு. ஏன் அப்படின்னா இவங்களை இங்கே கூப்பிட்டுட்டோம்னா சாகாக்கு போக ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ சாகாக்கு அனுப்புறது தான் அவருடைய பிரதான நோக்கம். எடப்பாடி பீரியடில் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் மீண்டும் பள்ளிக்கல்வித்துறை தன்னுடைய வைப்ரண்ட் ஃபார்மில் இயங்க தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அதே போல் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள், சமூக நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை மூலமாக அந்த துறைக்கு தலைமையேற்று இருக்கக்கூடிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி வந்து ஒரு இன்டர் டிபார்ட்மெண்டல் இன்டர் மினிஸ்டீரியல். ஆமாம், அப்புறம் சுதன் ஐஏஎஸ் நேற்று அந்த நிகழ்ச்சியை வந்து டெடிகேட்டடாக அவங்க பண்ணுற அந்த வேலைகள் இருக்குல்ல. இப்போ அந்த அதிகாரிகள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸ்பெஷல் கேர்னால் அவங்க பேசும் பொழுது நம்ம குழந்தைங்கன்னு பேசுவாங்க அதிகாரிகள். அப்படியான அக்கறை கொண்ட இந்த வேல்யூ சிஸ்டம். அந்த நான் முதல்வன் ஸ்கீம் டைரக்டரு, நான் என்ன நினச்சேன், அவங்க டைரக்டருன்ட்டாங்க. எனக்கு முதல்ல அவங்க மிஷன் டைரக்டர்னு தெரியல. நான் யாரோ டைரக்டர் போல அல்லது அந்த திட்டத்தை பற்றி பேச ஏதோ படம் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க, அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. இது மட்டுமா இன்னொன்று, இது மட்டுமா இன்னொன்று, இது மட்டுமா இன்னொன்று. அது டிடி பிடிச்சிருச்சு, இது மட்டுமா இது மட்டுமான்னு எவ்வளோ பேசிகிட்டே இருந்தாங்க. அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவங்களுடைய கனெக்ட். நம்ம என்ன சொல்கிறோம், பியூரோக்ரசி என்றைக்குமே இங்கே இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு எதிரானது, அல்லது சாமானியர் அல்லாதாருக்கு மட்டுமானவர்கள் தான் இந்த பியூரோக்ரசியை உருவாக்கினார்கள் அப்படின்றது தான் நம்ம கருத்து. அதெல்லாம் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அதுக்கு உள்ள இந்த திராவிட மாடல் அரசு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இது இந்த புள்ளி மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாம் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறோம், அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஸ்டேட் அப்பாரட்டஸ் கூட நாம் தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்கள் மல்லுக்கட்டை தான் வேணும், மினிஸ்ட்ரி மல்லுக்கட்டை தான் வேணும். அதிகார வர்க்கம் ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற அதிகாரத்தோடு நடத்துகிற உரையாடலின் வழி கீழே மக்கள்கிட்ட ஒரு நல்ல எழுச்சி இருக்குது, சரியான வகையில் அரசியல் புரிதலோடு ஒரு கோரிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னால் என் மக்கள் இதை கேட்குறான், அதிகார வர்க்கமே செஞ்சு கொடு அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு பல்வேறு ஒரு நீண்ட கால நோக்கம் இருக்குது. அரசியல் அப்பாரட்டஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வளைஞ்சு கொடுக்காது. இந்த புரிதலோடு தான் இதை செய்யும் பொழுது இன்னும் நாம் இதுக்கு ஆதரவு பெறுகணும்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் திறனோடு செயல்படுவதற்கு கீழிருந்து ப்ராப்பரான அரசியல் உரையாடல்களும் அரசியல் அழுத்தங்களும் வந்தாலுடைய அதிகாரம் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்காது. அப்படி அந்த மெட்டீரியலில் இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மெல்ல மெல்ல நம்ம ஆட்கள் கலெக்டர் ஆகிருக்கிறாங்க. நம்ம ஆட்கள்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள், பின்தங்கிய மக்கள், இவங்க போயிருக்கும் பொழுது அவனுக்கு தான் மக்களோட வழி தெரியுது. அவன் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறான்.
ஒன்றும் இல்லை, சக்தி திருமகன் எடுத்துங்க. அதில் விஜய் ஆண்டனி ஒரு கிரைசிஸில் மாட்டிக்குவாப்புல. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 5 மாநிலத்தை சேர்ந்த கலெக்டராக ஐபிஎஸ்ஸாக இருக்கிற 5 பேர் வந்து ரகசியமாக வந்து சந்திப்பாங்கல்ல. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்று அப்படின்னா, இந்தியா முழுக்க இந்த நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்து யூபிஎஸ்சி தேர்வில் ஐஏஎஸ் ஆக, ஐஆர்எஸ் ஆக, ஐஎஃப்எஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, ஐஎஃப்ஓஎஸ் ஆக தேர்வாகின்ற அதிகாரிகள் எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்தியா முழுக்க இருப்பாங்கன்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். ஒரு குறிப்பிட்ட தருணத்தை முதலமைச்சர் ரொம்ப ரசித்தார். ஒரு பையன் வக்கீலுக்கு படிக்கிறான், அவன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகணும், சிஜிஐ ஆகணும், அவர் வந்து கைத்தட்டி ரசித்தார். ஆமாம், அதுக்கு பின்னால் ஒன்று இருக்குது. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறதுங்கிறது அவ்வளோ எளிதில்லை. இன்னும் எளிதுன்றதை விடுங்க, அந்த இடத்தை இமேஜின் பண்ணுறதுக்கே நம்ம மைண்டு கிடையாதே. இப்படி ஒரு இடம் இருக்கு, நீ அங்கே போகணும் அப்படின்ற கனவே இதுவரை கிடையாது. அந்த கனவு விதைக்கப்பட்டிருக்குல்ல இன்னைக்கு. அவன் போறானோ இல்லையோ, அவனுடைய மயன் போவான், அவனுடைய பேரன் போவான், ஆனால் அந்த கனவை தொடங்கி வச்சாச்சு. இதுதான் வந்து இந்த மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு அண்ணாவுக்கு சொல்லுகிறோம் என்றால், அந்த கனவு என்பது இப்படித்தான் தொடர்ந்து விதைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கதையாடலாக, உரையாடலாக, அதற்கு பிறகு நனவாக அது மாற்றப்பட்டிருக்கிறது. விமர்சனங்கள் ஒருவேளை இருந்தால் அதை ஆரோக்கியமாக இதில் முன்வைக்கணுமே தவிர, எதிர்நிலையிலிருந்து இது ட்ராமா அது இதுன்னு அப்படி பேசுறது இல்லை. அவங்க மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டு போவாங்க. ஒன்றும் இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு நேற்று இருந்த அந்த ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பு இருக்குல்ல, ஏத்தாப்புல, அதாவது ஸ்டேஜ் ஆர்ப்பரிப்பு இருந்தது போல ஸ்டேஜ் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் பொழுது அவங்க காது கொடுத்து கேட்கவும் செஞ்சாங்க. அந்த மெசேஜ் போயிருக்கு. ஆமாம், ஸ்டேஜுக்கு நேராக அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள், மாணவர்கள் எல்லோரும். சிவகார்த்திகேயன் வரும்போதெல்லாம் சவுண்டு, சிவகார்த்திகேயன் வரும்போதெல்லாம் சவுண்டு விடுறாங்கன்றது ரசிக மனநிலை தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிவகார்த்திகேயன் பேசும்போது விஷயத்தை உள்வாங்கி ரியாக்ட் பண்ணாங்க. இது ரசிக கூட்டம் அல்ல. ஆஹாஹா ஆஹாஹா ஆஹாஹான்னு கீழே நின்று கத்திக்கிட்டு இருக்கிற ஆஹா ஓஹோ கூட்டம் இது அல்ல. அறிவார்ந்த கூட்டமாக இந்த கூட்டம். ஒரு அடிஷ்னல் ஒரு பாயிண்ட் மட்டும், கீழே இப்போ வந்து ரசிகர்கள் நடிகர்கள் பின்னால் திரள்ற மக்கள் இருக்காங்களே, அவங்க நம்ம வீட்டு பிள்ளைகள் தான். அவர்களிடம் அரசியல் ரீதியாக உரையாட வேண்டிய பொறுப்பும் கூட. அவங்கள வந்து திசை மாறி போகாமல், அல்லது அவர்கள் ஏமாற்றப்படாமல் இருக்குது அரசியலோட. நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படித்த குழந்தைகள் இருக்காங்கள்ல, அவங்க பேசுவாங்க, உரையாடுவாங்க. கீழே இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்தியே, இந்த ஸ்டேட்மெண்ட்டே கூட, இந்த லைவ் வீடியோ கிளிப்பிங்ஸ் இது எல்லாமே கூட அந்த குழந்தைகள்கிட்டையும் உரையாடும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களும் கூட இந்த திட்டங்களால் பலனடைபவர்களாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்ட்ராக்ஷன். அந்த சமூகத்தை மேலும் மேலும் பண்படுத்தணும். எஸ்கே வந்தார் பேசினாருன்றது இல்லாமல் எஸ்கே என்ன பேசினார் அப்படின்றத எஸ்கே கவனிக்க வைத்திருக்கிறார். மிக்க நன்றி சிவகார்த்திகேயன். அதே போல் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் மிஷ்கின், இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா, அவர் தான் ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு. அது வரைக்கும் மாணவர்கள், இயக்குனர், அவர் கலைஞருடைய வசனத்தை பேசுவார்னு நினச்சேன். மற்ற எல்லாரும் வந்து இயக்குனர்கள், மிஷன் டைரக்டர்ஸும் மாணவர்களும் பேசுனாங்க. ஓகே, ஆனால் பியூர் பாலிட்டிக்ஸ் நீங்கள் பேசுனது ரொம்ப நன்றி. அவருடைய இடத்திலிருந்து இவ்வளவு உடைப்பான கருத்துக்களை பேசுறதுன்றது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. அதை தாண்டி உடைத்து பேசியிருக்கிறார்கள். இதனால் வரக்கூடிய எல்லாவற்றையும் உணர்ந்து தான் பேசுகிறார்கள் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதெல்லாம் வராது, நம்ம சேர்ந்து ஃபைட் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க பேசியிருக்கோம். இல்லை இதனால் வரக்கூடியதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் ஆன்லைனில் அப்யூஸ் நடக்கும், ட்ரால் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனால் எது சரி அப்படின்றதுல எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதை வந்து மேடையில் தோலுரித்து பேசுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆரியம் நம் கல்வி உரிமையை பறித்தது என்பது உண்மை. அந்த உண்மையை அவங்க துணிஞ்சு பேசியிருக்கிறாங்க. இப்பவும் பறிச்சிக்கிட்டு இருக்க வேலையை செய்யுதுன்னு வெற்றிமாறன் பேசினார். கவுண்டர் பண்ணுறதுக்கு அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. செய்கிற வேலையை அது எப்படி நடக்குது அப்படின்னா, நீ ஒரு வேளை பேசுகிற யாராக இருந்தாலும் திமுக பத்தலை அப்படின்னு சொல்கிறவன், அல்லது திமுகவுடைய பாஜக எதிர்ப்பு பத்தலை அப்படின்னு சொல்கிறவன் என்ன பண்ணால் அதை விட கூடுதலாக எதிர்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் பண்ண. தமிழரசன் பச்சைமுத்து மனசார பாராட்டினார். இதுக்கு நான் நன்றி சொல்லலைன்னா நான் மனுஷனே கிடையாதுங்க அப்படின்னு. நன்றி சொல்ல வந்தேன். சச்சின், இளையராஜா படிக்கலைன்னு சொல்லுவானுங்க. விதிவிலக்கு, அதெல்லாம் விதிவிலக்குகள் விதியாகாது. இப்போ வழக்கமாக பேசும் பொழுது படிப்புனால என்ன கிடைச்சிரும், படிப்பு குறைந்தபட்சம் ஒரு டிகிரி கிடைச்சிரும். இல்லைங்க, நான் படிக்கும் போதே, காலேஜ் படிக்கும் போதே கூட பல பேருடைய மனநிலையை கெடுத்தானுங்க. வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் படித்தாரா, அவர் ட்ராப் அவுட்டு தெரியுமா, மார்க் சுகர்பர்க் ட்ராப் அவுட்டு தெரியுமா, ஆச்சா பூச்சான்னு படிக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தானுங்க. முதல்ல படித்தாரான்னு கேட்குறது. முதல்ல அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குது.
ரஹ்மான் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் இருக்கலாம், அவர் மியூசிக் படித்தார், அந்த குறிப்பிட்ட திறன் சார்ந்து படித்தார். எல்லாவற்றையும் தாண்டி பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கலைன்றது விதிவிலக்கு, அந்த விதிவிலக்கு விதியாகாது அப்படின்றத உடைத்து பேசினார் தமிழரசன் பச்சைமுத்து. அவருக்கு நம்முடைய நன்றி. அதே போல் கிரிக்கெட்டர் நடராஜன், இயக்குனர் மாரி செல்வராஜ். நடராஜன் வந்தபோது அந்த கொண்டாட்டம் இருக்குல்ல, நம்ம நிறைய இவ்வளோ நாள் கிரிக்கெட் பார்த்துருக்குறோம், இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்துருக்குறோம், நம்மால் ஒருத்தன் விளையாடுறான் அப்படிங்கிற உணர்வு. நடராஜன் கிரிக்கெட் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அவர் இல்லை, டீம்லேயே இல்லை. ஆனால் அவர் வந்து நிற்கும் பொழுது இந்த அரங்கம் ஆர்ப்பரித்தது. ஒரு சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லை, நடராஜனுக்கு ஏன் ஆர்ப்பரித்தது? நடராஜனோட என்ன கனெக்டு? நடராஜன் ஏன் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நல்லா படிங்க, அரசாங்கம் கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. நாம் ஒரு வேலை கேட்கணுன்னா பெரிதினும் பெரிது கேளுங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டால, 1000 ரூபா கொடுக்கிறீங்க, 2000 கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டால, அந்த மாதிரி அரசாங்கத்திடம் உரிமையோடு இந்த கல்வி சார்ந்த விஷயங்களில் இன்னும் விரிவுபடுத்துவதற்கான கோரிக்கைகளை வைக்கலாம். அரசாங்கம் மனமும் வந்து செய்து கொண்டிருக்கிறது. மனசார ஒரு நன்றி சொல்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாடு அரசுக்கு வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் வருடா வருடம் நடத்த வேண்டும் என்பது ஊடகங்களின் சார்பாக நாங்களும் கோரிக்கையாக வைக்கிறோம். ஏன்னா இது முதல் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வருடமும் புதிய பயனாளிகள் வரட்டும், அவர்களுடைய கதை ஒரே கதையாக கூட இருக்கட்டும், ஆனால் இந்த கதை காலாகாலத்திற்கும் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய கதை. இந்த இந்திய சூழலை பற்றி படிக்கும் பொழுது சவுத் ஆப்பிரிக்காவோட அபர்தாய்டு அது படிக்கும்போது வெள்ளை இனவரியர்கள் கருப்பர்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அதிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு நெல்சன் மண்டேலா உள்ளிட்டவர்கள் எவ்வளோ ஃபைட் பண்ணாங்க, இப்படிலாம் படிக்கும் பொழுது இந்தியாவில் ஒரு சிறுபான்மையினர் நம்மளை எவ்வளோ ஒடுக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம அதை மீட்கிறதுக்கான போராட்டத்தில் இருக்கிறோம், நாம் வெற்றி பெறலை. ஆனால் ஒரு கணிசமான ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ந்துருக்கிறோம், அந்த ஃபைட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற பிரஞ்சம் வேணும். அந்த ஃபைட்டில் முக்கியமான பாய்ச்சலை செய்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்து அந்த வகையில் நாம் எல்லோருமே கை கொடுத்து நிற்கணும். அதுதான். நன்றி. நன்றி.